வணக்கம். இன்றைக்கு உடலில் பல்வேறு நோய்களை தீர்க்க உதவும் சுரைக்காய் ஜூஸின் பயன்களையும் அதை எப்படி தயார் செய்வது என்றும் பார்க்கலாம். பொதுவாக நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளில் அனைத்துமே உடலிற்கு அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் கொண்டதாகவும் விளங்குகிறது. அந்த வகையில் சுரைக்காயும் எண்ணற்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சுரைக்காயில் பல்வேறு விதமான விட்டமின்கள், கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், அதிக அளவு நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்துள்ளன. பிராணசக்தி அதிகம் கொண்டது, அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களை கொண்டது. இந்த சுரைக்காயை ஜூஸாக செய்து அருந்தி வரும் பொழுது பல்வேறு நோய்களை குறைக்க உதவும். அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். சுரைக்காயை பயன்படுத்தும் பொழுது பிஞ்சு சுரைக்காயாக பயன்படுத்துவது நல்லது. சுரைக்காயை தோலுடன் அதன் விதைகளோடு சேர்த்து 1 கீற்று அல்லது 1 கப் அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் 1 துண்டு இஞ்சி, சிறிதளவு மல்லி இலைகள் மற்றும் புதினா இலைகள் சேர்த்து சிறிது நீர் விட்டு அரைத்து வடிகட்டி அதனுடன் மிளகுத்தூள் மற்றும் எலுமிச்சை சாறு சிறிது கலந்து சுவைக்காக சிறிதளவு உப்பு சேர்த்து காலை வெறும் வயிற்றில் அருந்தி வர வேண்டும். இந்த சுரைக்காய் ஜூஸில் உள்ள இஞ்சி, மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, மல்லி இலைகள், புதினா இலைகள் போன்றவை சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களையும் பல்வேறு நோய்களை தீர்க்கவும் பயன்படுகிறது. இந்த சுரைக்காய் ஜூஸின் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். அதிக உடல் எடை, தொப்பை, கெட்ட கொலஸ்ட்ரால் இருப்பவர்கள் இந்த சுரைக்காய் ஜூஸை 1 மண்டலம் காலை வெறும் வயிற்றில் அருந்தி வர வேண்டும். பிறகு வாரத்திற்கு 2 முறை அருந்தினால் போதும். இதன் மூலம் அதிக உடல் எடை, தொப்பை குறைய ஆரம்பிக்கும். கெட்ட கொழுப்பின் அளவும் குறைந்து இதய பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்கும். வாரத்திற்கு 2 முறை இந்த சுரைக்காய் ஜூஸை எடுத்துக்கொண்டால் இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்கள், நச்சுத்தன்மை நீங்கி இரத்தம் சுத்தமடையும். கால் வீக்கம், உடலில் கெட்ட நீர் அதிகம் இருக்கும் பொழுது சுரைக்காய் ஜூஸை தொடர்ந்து அருந்தி வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற நீர் வெளியேறி கால் வீக்கம் குறையும். உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் சுரைக்காய் ஜூஸை எடுத்துக்கொண்டு வருவது நல்லது. இதில் உள்ள மருத்துவ பண்புகள் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. இதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்த உதவுகிறது. கல்லீரலில் சேரும் நச்சுக்கள், கொழுப்புக்களை வெளியேற்ற இதுபோன்று சுரைக்காய் ஜூஸ் தயார் செய்து அருந்தி வந்தால் சிறந்த பலன் தரும். உடற்சூடு, பித்தம் அதிகம் இருப்பவர்கள் இந்த சுரைக்காய் ஜூஸை அருந்தி வரும் பொழுது உடற்சூடு, பித்தம் தொடர்பான நோய்கள் குறைந்து உடல் குளிர்ச்சியடையும். சிறுநீர் மற்றும் வியர்வையை பெருக்கி சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும் தன்மை இந்த சுரைக்காய் ஜூஸிற்கு உண்டு. சுரைக்காயுடன் மேற்கூறிய பொருட்களை சேர்த்து உப்பு மட்டும் சேர்க்காமல் தயார் செய்து அருந்தி வந்தால் இரத்தத்தில் உள்ள அதிக உப்புச்சத்து குறையும். சிறுநீர் தொற்று, சிறுநீர் கடுப்பு நீங்கும். சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதை தடுத்து சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும். உடலை நீரேற்றமாக வைக்கவும் பிராணசக்தியை அதிகரிக்கவும் சுரைக்காய் ஜூஸ் உதவுகிறது. பொதுவாக வாரத்திற்கு 2 முறை அருந்தி வரும் பொழுது உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டை போக்கி உடற்சோர்வு, அசதியை குறைக்க உதவும். சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அதிகரித்து சரும நோய்களை படிப்படியாக குறைக்க செய்யும். கோடை காலங்களில் அவசியம் அருந்த வேண்டிய ஜூஸ் இது. வெயில் காலங்களில் இந்த சுரைக்காய் ஜூஸை எடுத்துக்கொண்டால் கோடை காலத்தில் ஏற்படும் பல்வேறு விதமான நோய்களை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். இன்னும் இது போன்ற எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய இந்த சுரைக்காய் ஜூஸ் பற்றிய பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.